அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்த வெங்கடாச்சலம் வலியுறுத்தி கேட்டதால் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து நடிகை த்ரிஷாவை கூவத்தூர் ரெசார்ட்டுக்கு நடிகர் கருணாஸ் அழைத்து வந்ததாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஏவி ராஜு கொடுத்துள்ள பேட்டி விஸ்வரூபம் எடுத்துள்ளது. நடிகைகள் பற்றி எவ்வித ஆதாரமும் இல்லாமல் ஆபாச அவதூறு பரப்பும் ஏவி ராஜு மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயக்குனர் சேரன் குரல் கொடுத்துள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நீ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீ கூவத்தூரில் என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும். நடிகை தானே கேட்டுக்கிட்டு இருந்த, திரிஷா தானே கேட்டான். இருந்தாலும் வெங்கடாஜலம் எனக்கு திரிஷா தான் வேணும், ஒத்த காலம் ஐயோ எனக்கு திரிஷா தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். நீங்கள் கூவத்தூரில் இருந்தீங்களா? நான் கூவத்தில் இருந்தாலும் பார்க்க போனேன். என்ன பண்ணுறான்னு பார்க்க போனேன். தண்ணி போட மாட்டான், நல்ல மனுஷன். கூவத்தில் திரிஷா தான் கேட்டான். அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும், நடிகர் கருணாஸ் தான் அதில் ஏற்பாடு பண்ணார். பாவம், நான் 2 நாள் திரிஷா எல்லா நடிகையும் இருந்தாலும் தான் ஏற்பாடு பண்ணேன். 6 வேணும்னு கேட்டவங்களுக்கு. இப்போ கூவத்தூர் நடிகைலாம் கொண்டு வந்தாங்களா? எல்லா நடிகையும் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல்ல, நிறையா இருக்குது. அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க. பாவம், கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது எதுவுமே. ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜலம் வந்து திரிஷா கேட்டார். பாவம், எனக்கு சின்ன பிள்ளையாக தான் வேணும் ஒட்டாரம் முடிச்சார். ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறோம். அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க. திரிஷா நானா கிட்ட இருக்க, நான் தான் போந்து வந்துட்டு நான் எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க. ஏதோ 2 சோறு போட்டால் கறி திரும்பிட்டு வந்துட்டேன். என்ன ஆதாரங்குது? ஒரு பொம்பளைகிட்ட போகிறத வந்து நான் பார்த்துட்டே இருக்க முடியும். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் மீது விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சேலம் மேற்கு மாவட்டத்தின் முன்னாள் அதிமுக ஒன்றிய செயலாளரான கேவி ராஜு தற்போது எல்லை மீறி பேசியிருப்பதாக அவர் மீது தற்போது சமூக வலைதளங்களில் விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. சமீபத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஏவி ராஜு அளித்த பேட்டி ஒன்றில் நடிகை த்ரிஷா குறித்து அவதூறான கருத்துக்களை பரப்பியிருக்கிறார் என்றுதான் தற்போது அவர் மீது கடும் விமர்சனங்களும் கண்டனங்களும் எழுந்து வருகின்றன. அந்த வகையில் தான் இயக்குனர் சேரன் தற்போது எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அவதூறு பேசக்கூடிய ஏவி ராஜு உடனடியாக கைது செய்ய வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜு அளித்திருந்த பேட்டியில் கூவத்தூர் ரெசார்ட்டில் இருந்தபோது அவர் த்ரிஷாவை வரவழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் அதற்கு 25 லட்சம் ரூபாய் செலவு செய்ததாகவும் நடிகர் சங்கத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய, அதுவும் நிர்வாக பதவியில் இருக்கக்கூடிய கருணாஸ் இதனை ஏற்பாடு செய்தார் என்றும் அவர் இதற்கு தன்னிடம் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்றும் கேவி ராஜு கூறியிருக்கின்றார். அந்த வகையில் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வரக்கூடிய நிலையில் இதுவரையிலும் நடிகர் சங்கத்திலிருந்து எவ்விதமான கண்டன அறிக்கைகள் உட்பட்ட எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் வெளிவரவில்லை. ஆனால் சமூக வலைதளங்களில் இதுபோல தற்போது பேசியிருப்பதற்கு கடும் கண்டனங்கள் பதிவாகி வருகின்றன. வெங்கடாச்சலம் கூவத்தூர் ரெசார்ட்டில் இருந்தபோது அவர் என்னவெல்லாம் ஆசைப்பட்டார், அதற்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன என்பது குறித்துதான் ஏவி ராஜு அவரது பேட்டியில் கூறியிருந்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.